அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, career guidance expert and analyst. ஆல் இந்தியா லெவல்ல NIRF ரேங்கிங்ல 9th பொசிஷன்ல இருக்க ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இன் இந்தியானா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி. IITஸ்க்கு அடுத்தபடியா அதிகமான மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிற ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜ். இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு சில IITஸ் கூட வேணான்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் NIT திருச்சியில தான் சேரணும்னு விருப்பப்படுவாங்க. இந்த அளவுக்கு பேர் போன இந்த NIT திருச்சியில பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது உச்சத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னுமே நிறைய பெற்றோர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியாத ஒரு சில இன்ஃபர்மேஷன் என்ன, NIT திருச்சியில நீங்க ஒரு வருஷத்துக்கு எந்த ஒரு டியூஷன் ஃபீஸும் பே பண்ணாம கம்ப்ளீட் ஃப்ரீயா படிக்க முடியும். ஒரு சில ஆனுவல் ஃபீ அண்ட் ஒன் டைம் ஃபீஸ் மட்டும் பே பண்ணா மட்டும் போதும். இது நிறைய பேத்துக்கு தெரியாது. உங்களோட ஃபேமிலி இன்கம் அப்படிங்கிறது 1 லட்சத்துக்கு கீழே இருந்தாலே இந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை உங்களோட ஃபேமிலி இன்கம் 1 லட்சத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய் இந்த லிமிட்டுக்குள்ள இருந்தா உங்களால 1/3 ஆஃப் ஃபீஸை மட்டும் பே பண்ணி NIT திருச்சியில ஒரு வருஷத்துக்கு படிக்க முடியும். 4 வருஷத்துக்கு இந்த ஃபீஸ் டீடைல்டா 2024 வருஷம் உங்களோட சீனியர் பேட்ச் என்ன ஃபீஸுக்கு NIT திருச்சியில படிச்சுட்டு இருக்காங்க, அகாடமிக் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் எல்லாத்தையும் பத்தி டீடைலா பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கரியர் கைடன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாம NIT திருச்சியில படிக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா JEE மெயின்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணா மட்டும் போதும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஸ்பெஷலா கோச்சிங் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். கிராஷ் கோர்ஸை லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கிராஷ் கோர்ஸ் கிட்டத்தட்ட 150 மணி நேரம். டெய்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ, இது இல்லாம வீக்கெண்ட்ஸ்ல 2 to 3 மணி நேரம் படிக்கிற மாதிரி இந்த கிராஷ் கோர்ஸை ஆன்லைன்ல படிக்கிறதுக்கு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம ஆப் மூலியமா இந்த கிராஷ் கோர்ஸை சொல்லித்தர போறோம். இந்த கிராஷ் கோர்ஸ்க்கான ஃபீஸ் 15,000 rupees. பட் ஃபர்ஸ்ட் 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வெறும் 999 அப்படிங்கிற ஃபீஸ்ல கொடுக்க போறோம். ஸோ நீங்க இந்த கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. NIT திருச்சியில நீங்களும் சேர்ந்து படிக்க முடியும். நல்லபடியா கிராஷ் கோர்ஸ் அட்டன் பண்ணி எக்ஸாம் நல்லா கிளியர் பண்ணீங்கன்னா. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். NIT திருச்சியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறத பார்த்துட்டு வரலாம். மேற்கொண்டு இப்போ நான் ஒரு PDF காட்ட போறேன். இந்த PDF டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கேங்க. ஸோ டெலிகிராம் சேனல்ல ஜாயின் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் ஜாயின் ஆகி அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. NIT திருச்சி மட்டும் இல்ல, 30க்கும் மேற்பட்ட NITs இருக்கு இல்லையா? ஸோ அந்த NITஸோட எல்லா காலேஜஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இது இல்லாம 20க்கும் மேற்பட்ட IITஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். IITஸோடதும் ஷேர் பண்ண போறேன். VIT, அமிர்தா, SRMோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே அந்த டெலிகிராம் சேனல்ல நம்ம கொடுக்க போறோம். ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அந்த டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ NIT திருச்சி which means தேசிய தொழில்நுட்ப கழகம் திருச்சிராப்பள்ளி இதோட அபிஷியல் வெப்சைட்ல கொடுக்கப்பட்ட BTech 2024ஓட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதாவது நான் சொல்லியிருந்தேன் உங்களோட இன்கம் அப்படிங்கிறது கம்மியான ஸ்காலர்ஷிப் இருக்கு, டியூஷன் ஃபீஸ் வெய்விங் ஸ்கீம் இருக்கு. பட் இது இல்லாம அடிஷனலா ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப்ஸும் நிறைய தராங்க. அதை பத்தி நான் சொல்றேன், பொறுமையா வீடியோ பாருங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி விடுங்க. நிறைய பேத்துக்கு போய் சேர்ந்ததுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? உங்களோட கேட்டகரி, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் TNE கவுன்சிலிங்ல பார்க்குற மாதிரி இங்க BC, MBC இந்த மாதிரி எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ண மாட்டாங்க. ஓப்பன் கேட்டகரி, ஓப்பன்ல EWS இல்லைனா OBCல நான் கிரீமிலரி லேயர், IC, CR, தாசால CIWG இந்த கேட்டகரியில வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபீஸ் என்னங்க நான் சொல்றேன். ஸோ ஒவ்வொரு செமஸ்டருக்குமே 62,500 ரூபாய் வந்து அவங்க வாங்குறாங்க. ஒட்டுமொத்தமாக இன்ஜினியரிங்ல 8 செமஸ்டர் வருது. ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டர், மொத்தம் 4 வருஷம். ஸோ 8 செமஸ்டர் வந்து நீங்க அட்டன் பண்ணுவீங்க, 8 செமஸ்டர் படிப்பீங்க. ஒவ்வொரு செமஸ்டருக்கும் நீங்க பிரிச்சு ஃபீஸை பே பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க வந்து SC, ST அப்படி இல்லை PWD கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபீஸும் கிடையாது. 0 டியூஷன் ஃபீஸ் ஃபார் SC அண்ட் ST கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், அட் த சேம் டைம் ஃபார் PWD. ஸோ இந்த மாதிரியான டீடைல்ஸ் நிறைய இருக்கு, அதில் என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுல வந்து ஆனுவல் ஃபீன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் கட்டாயமா எல்லா மாணவர்களும் கட்ட வேண்டிய ஃபீஸ், அதாவது டியூஷன் ஃபீஸ் இல்லாம அடிஷ்னலா நீங்க ஆனுவல் ஃபீஸ் பே பண்ணணும். அந்த ஆனுவல் ஃபீஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசமா மாறுது. ஃபர்ஸ்ட் இயர் வெறும் 22,850, செகண்ட் இயர்ல 25,150, தேர்ட் இயர்ல 27,750, ஃபைனல் இயர்ல 30,450. இதை வந்து எல்லா மாணவர்களும் கட்டாயம் கட்டி ஆகணும். நீங்க என்ன கேட்டகரியில வந்தாலும் சரி, SC கம்யூனிட்டி இருந்தாலும் சரி, இல்லைனா OBC NCL கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, ஜெனரல் கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, PWD கேண்டிடேட்டா இருந்தாலும் சரி, இந்த ஃபீஸை எல்லாரும் கட்டாயமா பே பண்ணணும். இது இல்லாம ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் காலேஜ்ல போய் சேரும்போது ஒன் டைம் அட்மிஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீஸை எல்லாருமே எல்லா காலேஜிலும் கட்டுவாங்க. அதே மாதிரி நீங்களுமே பே பண்ணணும். அது என்னங்கிறதையும் இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது 2024 பேட்ச்
ஃபீஸ் பே பண்ணது. உங்களுக்கு இதே மாதிரி தான் சிமிலராக ஃபீஸ் இருக்கும். உங்களோட அப்டேட்டட் ஃபீஸ் எப்போ சார் வரும்னா இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு 6 மாதத்துக்கு மேலே 6 to 8 மாதம் ஆகும். நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்களோ அப்போ தான் தருவாங்க. அது வரைக்கும் இது ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒன் டைம் ஃபீஸ் அப்படிங்கிறது 32,150 வாங்குறாங்க. இது எல்லா மாணவர்களும் ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது மட்டும் கட்டினா போதும். இதுலேயுமே ரீஃபண்டபிள் அமௌண்ட் அப்படிங்கிறது இன்ஸ்டிடியூட் டெபாசிட் 6,000 ரீஃபண்டு, லைப்ரரி டெபாசிட் 2,500 ரீஃபண்ட். இது ஃபைனல் இயரில் கடைசியாக நீங்கள் காலேஜ் விட்டு வெளியே வரும்போது ஒரு 8,500 ரீஃபண்டு கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் அட்மிஷன் போடலான்னு சொல்லி போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கே சீட்டு உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் இனிஷியலாக கட்ட வேண்டியது ஃபார் கேட்டகரிஸ் லைக் ஜென்ரல் கேட்டகரி, ஜென்ரலில் இடபிள்யூஎஸ் கேட்டகரி, ஓபிசியில் என்சிஎல் கேட்டகரி, இந்த மாதிரியான கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்ஸ் 1,17,500 ரூபாய் வந்து ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு பே பண்ணும். அதுக்கு அடுத்த ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஒவ்வொரு ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும். இதில் வந்து ஆடு செமஸ்டரில் நீங்கள் வந்து ஆனுவல் ஃபீஸையும் சேர்த்து ஃபீஸ் பே பண்ணுவீங்க. ஈவன் செமஸ்டரில் நீங்கள் வெறும் 62,500 மட்டும் பே பண்ணுவீங்க. அது என்ன சார் ஆடு செமஸ்டர் மட்டும் அதிகமாக இருக்கே சார்னு கேட்டிங்கன்னா அதுதான் அந்த ஆனுவல் ஃபீ. ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆனுவல் ஃபீஸ் பே பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, 22,850, 25,150, இது வந்து ஒவ்வொரு வருஷமும் கட்டாயம் கட்டணும். சார் இது எதுக்கு சார் வாங்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதையுமே அவங்களே கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் ஃபீ 2,650, இன்டர்நெட் ஃபீ, லைப்ரரி ஃபீ, எக்ஸாம் ஃபீ, ரெஜிஸ்ட்ரேஷன் என்ரோல்மெண்ட் ஃபீ, அசோசியேஷன் அண்ட் கல்ச்சுரல் ஃபீ, ஸ்டூடெண்ட்ஸ் எய்ட் ஃபீ, இந்த மாதிரி ஒரு சில ஃபீஸ் இவங்க கேட்குறாங்க. அதுக்கு தான் அந்த ஃபீஸ் வாங்குறாங்க. இப்போ அடுத்ததா ஒருவேளை உங்களோட ஃபேமிலி இன்கம் அப்படிங்கிறது ஒரு சர்டன் லிமிட்ஸில் இருந்தால் டியூஷன் ஃபீ வெய்வர், அதாவது டு கிளைம் டியூஷன் ஃபீஸ் வெய்வர் பேரண்டல் இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் த ப்ரிசீடிங் ஃபினான்ஷியல் இயர், அதாவது இப்போ கரண்டாக நீங்கள் அட்மிஷன் போட போகிற ஃபினான்ஷியல் இயருக்கான ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது டேட் தாண்டி போயிடுச்சுன்னா அந்த இன்கம் சர்டிஃபிகேட் செல்லாது. இன்கம் சர்டிஃபிகேட் ஐ திங்க் 11 months or 12 months தான் வேலிடிட்டி. ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்பப்போ நீங்கள் வாங்கிக்கணும். அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை வச்சு உங்களால் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்க இல்லையா, அதை வந்து ரெமிஷன் திருப்பி வாங்கிக்க முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுக்கு உங்களோட ஃபேமிலி இன்கம் அப்படிங்கிறது less than 1 lakh per annum இருந்தால் shall get full remission of tuition fee. 62,500 ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் திருப்பி ஒவ்வொரு செமஸ்டருக்கும் நீங்கள் திருப்பி வாங்கிக்க முடியும். ஒருவேளை அவ்வளோலாம் கம்மி கிடையாது சார், எங்களுக்கு ஒரு 2,50,000 போட்டு வச்சிருக்கோம் இன்கம் சர்டிஃபிகேட்டு, எங்களுக்கு ஒரு 4,50,000 வருது, எவ்வளவோ இருக்கட்டும், 5 லட்ச ரூபாய்க்கு கீழே இருக்கணும், 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் நீங்கள் கேட்டகரி 2ல வருவீங்க. விச் மீன்ஸ் 2/3 ஆஃப் த டியூஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் திரும்பி வாங்கிடுவீங்க. ஸோ 1/3 மட்டும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணால் போதும் ஃபார் ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, என்சிஎல் கேட்டகரி அண்டு ஜென்ரலில் இடபிள்யூஎஸ் கேட்டகரி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இவங்கெல்லாம். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது இந்த டியூஷன் ஃபீ வெய்வர் ஸ்கீமில் வருது. இதுக்கு அடுத்ததான் எஸ்சி ஆர் எஸ்டி, இந்த கம்யூனிட்டியில் வர மாணவர்களுக்கு ஃபீஸே கிடையாதுன்னு சொன்ன இல்லையா டியூஷன் ஃபீஸு. ஆமாம், அது உண்மைதான். அது என்னங்கிறது இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அகாடமிக் ஆஃபீஸ் ஃபீஸ் செக்ஷன்லேருந்து வந்த அஃபிஷியல் ரிப்போர்ட், ஒருவேளை உங்களோட கேட்டகரி எஸ்சி, எஸ்டி, ஆல் பிடபிள்யூடி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கு 2024 வருஷம் கேட்ட ஃபீஸ் என்னன்னு பாருங்க. டியூஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லைங்க, வெறும் டேஷ் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் டியூஷன் ஃபீஸே கிடையாது. இதுக்கு அடுத்ததா ஆனுவல் ஃபீ, மேலே என்ன சொன்னோன்னா அதே ஆனுவல் ஃபீ தான். ஃபர்ஸ்ட் வருஷம் ஆனுவல் ஃபீ 22,850 கட்டுவீங்க, செகண்ட் வருஷம் 25,150, தேர்ட் வருஷம் 27 சில்லற, ஃபோர்த் வருஷம் ஃபைனல் இயர் 30,450. இதுக்கப்புறம் ஒன் டைம் ஃபீ ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் கட்டுவீங்க 32,150. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் எஸ்சி கம்யூனிட்டி ஆர் எஸ்டி கம்யூனிட்டி மாணவா இருந்தீங்கன்னா நீங்கள் என்ஐடி திருச்சியில் படிக்கணும்னு நினைக்கிங்கன்னா 55,000 ரூபாய் மட்டும் நீங்கள் தயார் நிலையில் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தடுத்த வருஷம் எவ்வளோ சார்னு கேட்டிங்கன்னா 25,150. அந்த ஒன் டைம் ஃபீ ஆனுவல் ஃபீ மட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் கட்டினா போதும், ஒன் டைம் ஃபீஸ் கூட உங்களுக்கு வராது. ஒருவேளை நீங்கள் இந்தியா விட்டு வெளி நாட்டில் இருக்கீங்க, தாசா மூலியமா வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது கட்டாயமாக அதிகமாக தான் இருக்கும். ஒரு செமஸ்டருக்கு $2,000 வாங்குறாங்க. திஸ் இஸ் ஃபார் தாசா சார்க், இந்த கேட்டகரியில் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஃபீஸ். ஸோ இது வந்து பார்த்தோம்னா டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது $2,000 பெர் செமஸ்டர், ஒரு வருஷத்துக்கு $4,000 வந்து டியூஷன் ஃபீஸ் வாங்குறாங்க. இது இல்லாமல் என்ன சார் கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன் டைம் ஃபீஸும் அந்த ஆனுவல் ஃபீஸும் காமன் தான். இதுக்கு மேலே பார்த்த ஃபீஸே தான் வாங்குறாங்க. ஸோ டாலர்ஸில் நீங்கள் காலேஜ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுவீங்க. இது இல்லாமல் 55,000 ரூபாய் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் பே பண்ணி ஆகணும், ஒன் டைம் ஃபீ அண்ட் ஆனுவல் ஃபீயோட சேர்த்து. அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு வருஷமும் 25,000 அந்த ஆனுவல் ஃபீ இருக்கீங்களா, அது ப்ளஸ் உங்களோட டியூஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும். $4,000 உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு US டாலர்ஸோட மதிப்பு 83 to 84 இருக்குது. கன்வர்ஷன் ரேட்டே
மார்க்கெட் ரேட். ஸோ வந்து அது கன்வர்ஷன் பண்ணும்போது இன்னுமே அதிகமாக தான் வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 85 ரூபா நீங்கள் போட்டுக்கிட்டாலுமே உங்களுக்கு வந்து 1,70,000 ரூபாய் வந்து உங்களுக்கு கட்டாயமாக வந்துடும். விச் மீன்ஸ் ஒரு வருஷத்துக்கு 3.5 lakhs அப்படிங்கிறது இங்கே NIT திருச்சியோட டியூஷன் ஃபீஸ் தான் உங்களுக்கு வந்துடும். இது இல்லாமல் நீங்கள் 55,000 ரூபாய் வந்து நீங்கள் ஒன் டைம் ஃபீயாக ஃபர்ஸ்ட் இயர் கட்டுவீங்க. அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து 20 சில்லரை வந்து நீங்கள் 20,000 சில்லரை ரூபாய் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். இதுக்கப்புறம் ஒருவேளை இந்த தாசா கேட்டகரியிலேயே வந்து பார்த்தோம்னா சார்க்கில் நீங்கள் வரல, அதாவது நான் சார்க் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு செமஸ்டருக்கு மட்டுமே $4,000, ஒரு வருஷத்துக்கு $8,000 into 2, கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 7.5 lakhs வரைக்கும் நீங்கள் வந்து டியூஷன் ஃபீஸ் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு பே பண்ணுவீங்க. இது இல்லாமல் அந்த ஒன் டைம் ஃபீஸ் இதெல்லாம் வரும். ஸோ இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இதை பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்குது, கிளியராக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து இந்த PDF கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஜாயின் ஆகி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜாயின் ஆகிக்கிறீங்கன்னா இது மட்டும் இல்லைங்க, எல்லா கல்லூரி பற்றின எல்லா தகவலும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அடுத்ததா இந்த NITயில் வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் என்னங்கிறத நம்ம பார்த்தலாம். ஸோ ஆடு செமஸ்டர், ஈவன் செமஸ்டர், இந்த மாதிரி 2 செமஸ்டர் இருக்குது. ஆடு செமஸ்டருக்கு என்ன ஹாஸ்டல் அண்ட் மெஸ் ஃபீஸ் வாங்கினாங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்தலாம். ஃபார் 2024 டேட் பார்த்துக்கோங்க, 23/7/2024 அஃபீஷியலாக காலேஜ் வந்து கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட். ஸோ இந்த டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா அட்மிஷன் ஃபீ திருப்பி கொடுக்க மாட்டாங்க, 3,000 ரூபாய் கட்டணும். காஸ்டன் ஃபீ டெபாசிட் ரீஃபண்டபிள் திருப்பி கொடுத்துருவாங்க, 4,000 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும். இதுக்கப்புறம் ஹாஸ்டல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபீ, ஸோ 8,850. அதுக்கு அடுத்ததா ஹாஸ்டல் ரெண்ட் ஆர் லைசன்ஸ் ஃபீஸ், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் சார்ஜஸ் அண்ட் சர்வீஸ் சார்ஜஸ் 14,650. அதுக்கப்புறம் மெஸ் அட்வான்ஸ் 5 மாதத்துக்கு நீங்கள் அட்வான்ஸ் அப்படிங்கிறது கட்டிடுவீங்க, 22,500 ரூபாய் பே பண்ணணும். ஸோ டோட்டலி ஃபீஸ் டு பி பெய்ட் டு தி ஹாஸ்டல் அக்கௌண்ட் 53,000 ரூபாய் வந்து ஒரு செமஸ்டருக்கு நீங்கள் ஹாஸ்டலுக்கும் மெஸ்ஸுக்கும் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும். ஒரு வருஷத்துக்கு எப்படி பார்த்தாலும் 1 lakh to 1,10,000 வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நார்மலாக நீங்கள் இப்போ வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ சார் டோட்டலாக வரும்னு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ சொன்னால் பார்த்தோன்னா 1,06,000 ரூபா இந்த கணக்கு பார்த்தா. இது இல்லாமல் டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 1,25,000 ரூபா வருது. ஸோ 2,31,000 ரூபா. ஒன் டைம் ஃபீஸும் ஆனுவல் ஃபீஸும் ஒவ்வொரு வருஷமும் வரும். ஒன் டைம் ஃபீஸ் அப்படிங்கிறது 32,000 வாங்குறாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஆனுவல் ஃபீஸ் அப்படிங்கிறது 22,000 சில்லரை வாங்குறாங்க. ஸோ அது வந்து 55,000 ரூபாய் வந்து ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் 1,30,000 ரூபாய் வந்து பார்த்தோம்னா டியூஷன் ஃபீயாகவும், 55,000 ரூபாய் வந்து உங்களுக்கு ஒன் டைம் ஃபீஸ் அண்ட் அட்மிஷன் ஃபீஸாகவும், 1,85,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வாங்குறாங்க. இது இல்லாமல் ஹாஸ்டலுக்கு வந்து 1,06,000 ரூபாய் வாங்குறாங்க. எப்படி பார்த்தாலுமே 2,90,000 ரூபாய் வரைக்கும் NIT திருச்சியில் நீங்கள் ஓப்பன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த ஒரு வெய்வர் ஸ்கீமோ டியூஷன் ஃபீ வெய்விங் ஸ்கீமும் இல்லைன்னா 2,90,000 வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி வரும். திஸ் இஸ் NIT திருச்சிஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இது இல்லாமல் சலுகைகள்னு பார்த்தோம்னா 1,00,000 ரூபாய்க்கும் கீழே உங்களோட ஃபேமிலி இன்கம் இருக்குன்னா இந்த ஃபீஸ்லேயே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 1,30,000 ரூபாய் மைனஸ் ஆயிரும். ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து 1,00,000 எப்படி பார்த்தாலுமே 1,60,000 ரூபா வரைக்கும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. 1,30,000 மைனஸ் ஆயிடுச்சுன்னா 1,60,000 rupees வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இப்போ ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இந்த வீடியோ கட்டாயமாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி விடுங்க, நிறைய மாணவர்களுக்கு போய் சேரும், அவங்க தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங்கில் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க, JEE மெயின்ஸ் செஷன் 1 கிளியர் பண்ணி இந்த NIT-குள்ளே போகணும்னு விருப்பப்படுறீங்கன்னா மறக்காமல் நம்ம கோச்சிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். IIT-ல PhD முடிச்ச ஸ்டாஃப்ஸ் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. டெய்லி ஈவினிங் கிளாஸஸ் தான் இருக்கும் ஆஃப்டர் 8 o'clock. ஸோ உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு பொறுத்த மாதிரி தான் வைக்க போகிறோம். ஸோ ஈச் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டு தான் நம்ம டைமிங்ஸே செட் பண்ண போகிறோம். இது இல்லாமல் அடுத்ததாக வீக்கெண்ட்ஸ்லேயும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களோட போர்ஷன்ஸை முடிஞ்ச அளவுக்கு கிராஷ் கோர்ஸில் கவர் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக எக்ஸாமை நீங்கள் போய் அணுக முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை தான் முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோவில் வேறொரு இன்ஃபர்மேஷன் பற்றி ஷேர் பண்ணுற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர்.